அங்க செந்தில், மீனா 2 பேருமே சந்தோஷமாவே இல்ல. அங்கிருந்து சென்னையிலேருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் ட்ரெயினிங்கும் முடியுது. சரி இருக்கிற ஒரு கொஞ்ச நேரத்திலயாவது நம்ம மீனாவ கூட்டிட்டு வெளியில போகணும்னு நெனைக்கிறாங்க. அதனால எங்க கதர் சொன்ன மாதிரியே தன்னுடைய ஃபோனையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. இங்க வேற பாண்டியன் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபோன் வேற போக மாட்டுது. "என்னாச்சு இவனுக்கு ஃபோனே ரீச் ஆக மாட்டுது" அப்படின்னு சொல்லி இங்க செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் பழனிவேல் சொன்னது ஞாபகம் வருது. நல்ல வேளை அவன் ஃபோன ஆஃப் பண்ணி வச்சான். இல்லன்னா இன்னைக்கான நாளையும் அவன் விட்டுருப்பான். பாவம் அவன் அப்படின்ற மாதிரி எங்க பழனிவேலு நெனச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்து மீனாவ சந்தோஷமா வெளியிலலாம் கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்கே சென்னையிலேருந்து கிளம்பி வீட்டுக்கும் வராங்க. அடுத்த நாள் பொழுது விடிய இங்க காலையில வந்து நிக்கிற செந்தில பார்த்ததும் ரொம்ப கோவப்படுறாங்க. "என்னடா பண்ணி வச்சோம்? ஃபோன் எங்கடான்னு?" சொல்லி கேட்க, "அது வந்துப்பா ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு" சொல்ல, "ஃபோன் ஆஃப் ஆன அளவுக்கு என்ன பண்ண? ஃபோனை சார்ஜ் போட்டு வைக்க மாட்டேன்னு" சொல்ல, நீங்க சொன்ன வேலையை கேட்டு தான்ப்பா நான் நாள் ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருந்தேன். ஒருத்தன் கூட எனக்கு கிடைக்கவே இல்ல. என்னால பணமும் வாங்க முடியலன்னு சொல்ல, "உன்னைய நம்பி நான் சென்னைக்கு அனுப்பி வச்சேன் பாரு, என்னைய சொல்லணும்" அப்படின்ற மாதிரி இங்க கண்டபடி திட்டுறாங்க. யாருமே நான் சொல்றத இந்த வீட்ல வர வர கேட்கறதும் இல்ல, நடந்துக்கிறதும் இல்லன்னு சொல்லி திட்ட, இங்க நடந்த விஷயம் எதுவுமே தெரியல. அப்போ இங்க வீட்டுக்குள்ள வர மீனா வந்துட்டு, "என்னாச்சு அத்தை? எதுக்கு இப்படி மாமா இவ்வளோ கோவப்பட்டு பேசுறாரு? அப்படி என்ன நடந்து போச்சுன்னு இப்ப இவர் மேல இவ்வளோ கோவப்படுறான்னு" சொல்ல, இங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ராஜு ரொம்ப சோகமா இருக்காங்க. கதிரும் வேற வந்துட்டு ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து போச்சுன்ற மாதிரி சொல்ல, "இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த மயிலு தாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்னத்த பண்ணாங்கன்ற மாதிரி மீனா கேட்க, "அவ தாம்மா எல்லாத்துக்குமே காரணம். ராஜு டியூஷன் வைக்கிறது அவளுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு கூட எனக்கு தெரியல. இங்க மாமாட்ட என்ன சொன்னானே தெரியல. மாமா அவ்வளோ கோவப்பட்டு இங்க ராஜையும் கதிரையும் பிடிச்சு திட்டிவிட்டாங்க. டியூஷனே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னு இங்க கோமதியும் சொல்றாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு, "அவங்க எங்க இப்போ கூப்பிடுங்க நான் கேட்குறேன்னு" சொல்ல, "வேணாம் மீனா, கொஞ்சம் அமைதியா இரு, எந்த பிரச்சனையும் வேணாம். இப்போதானே வந்தீங்க, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு" சொல்ல, "இல்லத்த" அப்படின்னு இழுக்கிறாங்க. "போம்மா நீ போம்மா" அப்படின்னு சொல்லி இங்க அனுப்பி வைக்க, இங்க செந்தில் மீனா 2 பேருமே ரூமுக்கு போறாங்க. "என்னங்க நம்ம 2 நாள் வீட்ல இல்லோம், அதுக்குள்ள இங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சே" அப்படின்னு சொல்ல, "அதானே மீனா, எனக்கு இவ்வளவு வருத்தமா இருக்கு. அதுவும் அப்பா இப்படியெல்லாம் பேச மாட்டாரு. ராஜே கதிரே இந்த மோசமா திட்டிருக்காரு அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்க, உங்க அப்பா எப்பயுமே இப்படித்தான், நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு" சொல்ல, "சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு மீனான்னு" சொல்லிட்டு படுக்கிறாங்க. அதுக்குள்ள எங்க பாண்டியன் சத்தம் போடுறாங்க. "என்னடா பண்ற? கடைக்கு போகணுமா இல்லையான்னு சொல்லி கேட்க, இங்க கோமதி எதுவுமே பேசவும் இல்லை, அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. கிச்சன்ல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர மயிலு சொல்றாங்க, "மாமா நீங்க இன்னைக்கு போங்க, நான் கடைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன்னு" சொல்ல, "சரிப்பா மயிலுன்ட்டு" அவங்க வந்துட்டு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. எங்க ராஜியையும் பார்த்து முறைச்சிட்டு, கூட கோமதியையும் பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்க போக, இங்க கொஞ்ச நேரம் கூட படுக்க கூட விடல. அதனால செந்திலும் கிளம்பி கடைக்கு போயிடுறாங்க. எங்க மீனா தான் கொஞ்ச நேரம் உள்ள உட்காந்துருந்துட்டு இங்க வீட்டுக்குள்ளேயும் வராங்க. இங்க வந்தவரவங்க, "என்னாச்சு மீனா, ஏன் படுக்கலன்னு" சொல்லி கேட்க, "எங்க அத்தை, இங்க இப்ப கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தா என்னால முடியல அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் மீனா, உனக்கு டீ காஃபி எதுவும் போட்டு எடுத்துட்டு வரான்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒன்றும் வேணாத்தான்னு சொல்லிட்டு இருக்கு." அதுக்குள்ள தங்கமயில் போட்டு எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்குறாங்க. சரி செந்தில் தம்பி எங்க, அவங்களுக்கும் டீ கொடுக்கணும்னு சொல்ல, அவங்க எப்பயோ கடைக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல, "பரவாயில்ல, வந்ததும் ரதமா சுறுசுறுப்பா இருக்காங்களே, அது வரைக்கும் போதுன்ற மாதிரி அவங்க உள்ள போறாங்க. "என்னத்த இவங்க இப்படி இருக்காங்க?" அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க, "அதானடி ஒருவேளை சரவணன் வாழ்க்கையை கெடுத்துட்டனோ" அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. "நான் தான் அப்பவே சொன்னேனே அத்தை, அப்ப யாருமே விசாரிக்கல, இப்ப பாருங்க" அப்படின்ற மாதிரி சொல்ல, "இல்ல இல்ல, இவ நல்ல பொண்ணு தான், ஆனா என்ன கொஞ்சம் அவசர புத்தியா இருக்கா, அதை கொஞ்சம் மாத்தணும்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் இங்க சரவணனை விட்டு கொடுக்க முடியல, தங்கமயிலையும் அவங்களால விட்டு கொடுக்க முடியல. நல்லா பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல இங்க கடைக்கு போன பாண்டியன் வந்துட்டு அவசரமா வீட்டுக்கு வராங்க. ஒரு பேக்கை வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பேக்கை எடுக்கிறதுக்காக வராங்க. கூடவே செந்திலும், "நான் சாப்பிடலப்பான்னு" சொல்ல, "சரி சாப்பிட்டுட்டு போகலான்னு" சொல்லி வீட்டுக்கும் வராங்க. காலை சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த பேக்கை எடுத்துட்டு போறதுக்காக வர இங்க பாண்டியன் வீட்டில் நடக்கிற விஷயங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா இங்க வீட்டுக்கு வர பாண்டியனை பார்த்துட்டு தங்கமயில், "என்ன என்ன மாமான்னு" சொல்லி கேட்க, "இல்லம்மா, ஒரு பையன் மறந்துட்டு போயிட்டேன்னு" சொல்ல, "இருங்க மாமா, நான் எடுத்துட்டு வரேன்னு" சொல்ல, "அவர் வச்ச இடம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு" சொல்லி திரும்ப கோவமா பேச, இங்க தங்கமயில் அடங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்க மாமா நிக்கிறத பார்த்துட்டு அப்பதான் இங்க மீனாட்ட சொல்றாங்க, "என்ன மீனா, உங்களால தான் இங்க வீட்ல பிரச்சனையே நடக்குதுன்னு" எங்க தங்க மேல ஆரம்பிக்கிறாங்க. "என்னங்க, வந்ததும் வராததுமா என்கிட்ட எதுக்கு இப்படி பேசுறீங்க? என்னாலன்னு எதுக்கு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்னு" இங்க வந்துட்டு மீனா கேட்க, "பின்ன என்னங்க, நீங்க வேலைக்கு போறதுனால தான் இங்க வந்துட்டு ராஜிக்கு அப்படி ஒரு ஆசை வந்திருக்கு. அதனால தான் இப்ப ராஜி டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லி வீட்ல டியூஷன் வைக்க போய் இது மாமாவுக்கு பிடிக்காம நேற்று பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமான்னு" சொல்ல, இங்கே உடனே மீனா கேட்குறாங்க, "அப்போ ராஜி டியூஷன் வைக்கிறதுக்கு காரணம் நான் தானே சொல்ல வரீங்களா?" அப்படின்னு கேட்க, "அப்படி சொல்ல வரல, நீங்க வேலைக்கு போறீங்கல்ல, அந்த ஒரு ஆசையில தான் இங்க இவங்களும் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு" சொல்ல, "நீங்களாம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லையே, மாமாவே கடையை பார்த்துக்கிறாங்க, மாமாவே நல்லா சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ நீங்க வேலைக்கு போனா இப்போ பாருங்க மாமா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஊர்ல உள்ளவங்கலாம் என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்கு வந்த மருமகளை வேலைக்கு அனுப்பி தான் இந்த குடும்பத்தை நடத்தணுமான்னு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வார்த்தையை பேச ஆரம்பிக்க மாட்டாங்களான்னு" சொல்ல, "இங்க பாருங்க மயிலு, உங்களுடைய வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்களோட வாழ்க்கையில நீங்க எதுக்காக தேவையில்லாம தலையிடுறீங்க? நான் வேலைக்கு போறேன், வீட்ல இருக்கேன், இது என்னோட பிரச்சனை.
இதில் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு சொல்ல, நான் உங்களுக்காக சொல்ல வரலைங்க, இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் நானும் பேசுகிறேன்னு இங்கே தங்கமேன்னு சொல்ல, என்ன நல்லதுக்காக பேசுகிறீங்கன்னு இங்கே வந்துட்டு மீனாவும் கேட்க, அங்கே நிற்கிற பாண்டியன் என்னப்பா என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது இல்லை மாமா, மீனா அக்காவும் மீனாவும் வேலைக்கு போகிறதுனால தானே இப்போ ராஜிக்கும் அதே மாதிரியான ஒரு ஆசை வந்துச்சுன்னு சொல்ல, இங்கே பாண்டியன் யோசிச்சு நின்றுட்டே இருக்காங்க. இங்கே பாருமா, நான் ஏற்கனவே சொன்னதான் வேலைக்கெல்லாம் போக வேணாமான்னு சொல்ல, இங்கே உடனே மீனா என்னம்மாமா நீங்களும் இங்கே தங்கமயில சொல்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறது கேட்டுட்டு நீங்களும் இப்படி என்கிட்ட பேசுகிறீங்களேன்னு மீனா கோவப்படுறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, மயில் நல்லா படித்த பொண்ணு, அது படித்த பொண்ணாக இருந்தாலும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுதா? இல்லைல்ல, வீட்டிலேருந்து வீட்டு வேலையை கவனிச்சுக்கணும், குடும்பத்தை கவனிச்சுக்கணும், புருஷனை கவனிச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரியான எண்ணம் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏன் வரமாட்டுது? ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? ஏன் வீட்டில் நீங்கள் என்கிட்ட காசு கேட்டால் நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க. என்னம்மாம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அது அவங்களோட விருப்பம், அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். வேலைக்கு போகணுங்கிறதும் போகாமல் இருக்கிறோங்கிறதும். அவங்க எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் வீட்டு வேலை தான் பார்ப்பன்னு இருக்காங்க. ஆனால் நாங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றோம். ஏன் ராஜி டியூஷன் வச்சதில் என்னம்மாம்மா தப்பு இருக்குன்னு சொல்லி கேட்க, எங்கள் மீனா வந்து எதிர்த்து பேசுகிறத பாண்டியனால் ஏற்றுக்க முடியலை. அவங்களும் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் மாமாவே எதிர்த்து பேசுகிறீங்கன்னு தங்கமேல் சொல்ல, நான் உங்ககிட்ட பேசலை மேலு, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு எங்கள் தங்கமேல் வாயை வந்துட்டு அடைக்கிறாங்க. அப்போ அங்கே வர கோமதி, பேக் எடுத்துகிட்டு வர கோமதி என்ன பிரச்சனைன்ற மாதிரி இங்கே கவனிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் தங்கமேலால தான் இருக்கும்னு நினச்சிட்டு இங்கே வராங்க. இங்கே வரவங்க கிட்ட அப்போ தான் இங்கே மீனா சொல்கிறாங்க, பாருங்க அத்தை, என்னைய வேலைக்கு போக வேண்டாம்னு இவங்க சொல்கிறாங்க. என்னைய வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறதுக்கு இவங்க யாரத்த, அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லி கேட்க, உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, தங்கமேலுக்கு உரிமை இல்லை தான், ஆனால் எனக்கு உரிமை இருக்குல்லம்மான்னு சொல்லி இங்கே பாண்டியன் கேட்க, என்னம்மாம்மா நீங்களும் இப்படி புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க? நீங்கள் வேறு எந்த விஷயம் சொன்னாலும் அதை நான் கேட்டுப்பேன், இந்த குடும்பத்துக்காக நான் அதை எடுத்து நடத்துப்பேன். ஆனால் இந்த வேலை விஷயத்தில் நீங்கள் இன்னும் மட்டும் இல்லை, என் செந்தில் சொன்னாலும் கூட நான் ஏற்றுக்க மாட்டேன், என் அத்தையே சொன்னாலும் கூட என்னால் அதை ஏற்றுக்க முடியாது மாமா. ஏன்னா எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க, ஒரு நல்ல வேலைக்கு நான் போகணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க என் கூட இல்லைனாலும் நான் அவங்களோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காகவும் என்னோட ஆசைக்காகவும் நான் வேலைக்கு போய் தான் மாமா ஆவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு எங்கள் பாண்டியன் வந்துட்டு அதிர்ச்சியாக நின்றுட்டுருக்கா. உடனே அடுத்த கேள்வியை கேட்குறாங்க, ஏன் மாமா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அரசு கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கதிரும் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இப்படி நீங்கள் ஆசைப்பட்டதை உங்கள் பசங்க செய்யணும்னு நீங்கள் நினைக்கும் போது எங்கள் அம்மா அப்பா ஆசைப்பட்டதை செய்யணும்னு நான் நினைக்கக்கூடாதா அப்படின்னு எங்கள் மீனா கேள்வி கேட்க, இங்கே அப்படியே அதிர்ச்சியில் பாண்டியன் பார்த்துட்டே இருக்காங்க. கோமதி கேட்குறாங்க, அவள் சொல்றது நியாயம் தானங்க, அதிர் கலெக்டர் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அவன் படிக்கலைன்னா உங்களுக்கு கோவம் வருது, அதே போல் அரசி கலெக்டர் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அரசி நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகிறா, இப்போ அதே அவள் கட்டி கொடுக்குற இடத்துக்கு போய் வேலைக்கு போகாமல் புருஷனோட கட்டுப்பாட்டிலையும் அங்கே இருக்கிற மாமனார் மாமியார் கட்டுப்பாட்டிலையும் தான் அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள். அந்த இடத்துல வச்சு ஒவ்வொரு பொண்ணையும் யோசிச்சு பாருங்கள். மீனா நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளாக இருந்தாலும் அரசி மாதிரி நினச்சி பாருங்கள், அப்போ நீங்கள் அவகிட்ட இப்படி பேச மாட்டீங்கன்னு கோமதி சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு சரின்ற மாதிரி யோசிக்கிறாங்க, என்ன மாமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு இங்கே வந்து தங்கமேல் நினைக்க, உடனே தங்கமேல் கிட்ட மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்களுக்கு சமைக்க மட்டும்தான் தெரியும்னா அதை மட்டும் பாருங்க, வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லையா, சரி விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, அடுத்தவங்க வேலைக்கு போகிறாங்க அவங்க மட்டும் ஏன் போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க சரியான்ற மாதிரி இங்கே வந்து மீனா கேட்க, தங்கமேலுக்கு பேச்சு மூச்சே வரல. உடனே கோமதி சொல்கிறாங்க, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தாண்டி இருக்கேன், நீ உனக்கு பிடிக்கலையா, பிடிக்கலைன்னா ஒதுங்கியே இரு, அதை விட்டுட்டு எதுக்காக நீ தேவையில்லாமல் ராஜு விஷயத்துலையும் மீனா விஷயத்துலையும் தலையிடுற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லத்தை இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் முடிவெடுக்கலாம்னு நினச்சேன்னு சொல்ல, அந்த உரிமையை உனக்கு என்ன யாரும் கொடுக்கல, இந்த குடும்பத்தில் என்ன முடிவெடுக்கிறதா இருந்தாலும் நானும் மாமாவும் பார்த்துப்போம், மாமா எடுக்கிற முடிவு தப்புன்னா நான் சரி பண்ணுவேன், நான் எடுக்கிற முடிவு தப்புன்னா அவர் சரி பண்ணுவார், இதில் நீ தலையிடவே கூடாது அப்படின்னு ரொம்ப கண்டிஷனாக சொல்லிடுறாங்க. இதனால் எங்கள் தங்கமேல அங்கேருந்து கிளம்பி வேகமாக கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே ஏதாவது ஒன்று பேசி ராஜி மீனா ரெண்டு பேரையும் வேலைக்கு போக விடாமல் வீட்டில் இருக்க வச்சிடலான்னு பார்த்தா அது எதுவுமே முடியாமல் போயிடுச்சேன்னு நினச்சி ரொம்ப வருத்தத்தில் நின்றுட்டுருக்க எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க, சரிம்மா இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இங்கே கோமதி சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னடி அவர் தான் பேசிட்டாருன்னு சொல்ல, இல்லைத்த இவர் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் இங்கே வந்துட்டு நான் டியூஷன் நடத்துறது சரியாக இருக்காது, வேணும்னா நான் வெளியில் எங்கேயாவது இடம் பார்த்து நானே அங்கே டியூஷன் நடத்திக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட டியூஷன் ஆரம்பிச்சுக்கிறோம், ஆனால் இனிமேல் இந்த வீட்டில் எதுவுமே நான் பண்ண மாட்டேன்னு எங்கள் ராஜி சொல்லிட்டு போக இங்கே கோமதிக்கு வருத்தமாக தான் இருக்குது. இங்கே கிச்சனுக்குள்ளே போகிறாங்க ராஜியும் அதே மீனாவும் வந்துட்டு வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிச்சனுக்குள்ளே உள்ளே கூட்டிகிட்டு போய் மயிலை வந்து 3 பேருமே சேர்ந்து வெளுத்து வாங்குறாங்க. இங்கே மயிலுக்கு தனியாக நின்று 3 பேர்கிட்டையும் போராடவும் முடியலை. அதே நேரம் தன்னுடைய அம்மா தன்னகிட்ட
சொன்ன விஷயத்த நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்படி இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க கடைசியில அம்மாவோட பேச்ச கேட்டு நானே இந்த வீட்ல என் வாயால மாட்டிப்பனோ அப்படின்ற மாதிரி நினைச்சு ரொம்ப பயந்து போய் நிக்கிறாங்க. கடைசியா மீனா சொல்லிட்டு போறாங்க, இனிமே எங்களோட எந்த விஷயத்துலயும் நீங்க தலையிடாதீங்க. ராஜு டியூஷன் வைக்க தான் போறான், நானும் வேலைக்கு போக தான் போறேன். இனிமே இந்த விஷயத்துல தலையிடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. என் மாமாவே சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்ல, மாமா சொன்னாரா அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க? மாமா வேலை தானே பார்க்க சொன்னாரு, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு வேலைக்கு போகணும், வேலை கிடைக்கலன்னா சொல்லுங்க, நானே உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்றேன். உங்களோட சர்டிஃபிகேட்லாம் எனக்கு அனுப்பி விட்டீங்கன்னா நானே நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் ஒரு வேலையும் வந்துட்டு இருக்கு, நான் உங்களுக்கு அந்த வேலையை ஏற்பாடு பண்ணி தரேன் மயிலே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மயிலே எனக்கு அதுலலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இல்லாத வேலைக்கு உங்களை கூப்பிட்டா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது? அதே போல தான் நாங்கள் எங்களுக்கு விருப்பப்பட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை தடுக்கணும்னு நினைக்கிற எங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். இனிமே எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க, இதுதான் கடைசியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ண மாதிரி பேசிட்டு போறாங்க. இங்க மயிலு பதறி துடிச்சு போயிடுறாங்க. என்ன அடுத்த நிமிஷமே நம்மளை வேலைக்கு கூப்பிடுறாங்களே நினைச்சு ரொம்ப பதட்டத்துல எங்க மயிலும் இருந்துட்டு இருக்காங்க.